Hey guys, நான் ஜெய். இன்னைக்கு நம்ம Photoshopல எப்படி வெட்டிங் இன்விடேஷன் டெம்ப்ளேட் டிசைன் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்ல யூஸ் பண்ணிருக்க எல்லா ஃபைல்ஸும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டவுன்லோட் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் ஹெல்ப் பண்றேன். இன் கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா டிசைன் பண்ண அந்த .psd ஃபைல் வேணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. 100 லைக் ரீச் பண்ணோன்னே டவுன்லோட் லிங்க் நானே தரேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா இன்விடேஷன் அப்படின்னு ஒரு பிஎஸ்டி ஃபைல் இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் 5x7 டிசைன் ரெடி ஃபைல். லேயர்ஸ், பேனல், கைட்லைன்ஸ் எல்லாமே நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு நீட்டாக அரேஞ்சாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே டிசைன் பண்ண போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த கலர் பேலட்டை வந்து இந்த குரூப் வந்து ஃபோல்டரை எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த நம்ம டிசைனில். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் அந்த கலர் பேலட் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் வந்து நம்ம ஒரு சாலிட் கலர் பேக்ரவுண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் ஃபோல்டர் போய்க்கோங்க, ஒரு நியூ லேயர்னு க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கர் போய் இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த ஆஃப் ஒயிட் கைண்ட் ஆஃப் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாம்பிள் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. நான் கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணேன், ஆல்ட் பேக் ஸ்பேஸ். ஃபைன், இப்போ வந்து நம்ம இமேஜ் உள்ளார கொண்டு வர போகிறோம். 2 இமேஜ். ஒரு இமேஜ் வந்து இமேஜ் பிளேஸ் ஹோல்டராக யூஸ் பண்ண போகிறோம். ஃபைன், நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்குள்ளார போனீங்கன்னா இமேஜ் 1 இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கேன்வாஸ்குள்ள ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இது இமேஜ் ஃபோல்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம இமேஜ் பிளேஸ் ஹோல்டராக யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படி வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம். ஃபைன், நான் இந்த மாதிரி மேலே டாப் பேஜில் ப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மெயின் இமேஜ் உள்ளே இருக்கணும் வந்துக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் இருப்பீங்கன்னா இமேஜ் 2 இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்வியஸ்லி நீங்கள் இந்த இமேஜ் தான் யூஸ் பண்ணல, உங்களோட இன்விடேஷன் யூஸ் பண்ண நினைக்கிற அந்த இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்ம கேன்வாஸ்குள்ளார. இது அந்த இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் இருக்குல்ல, அதுக்கு மேலே வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம கிளிப் மேட்ச் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். சைஸ் பெருசாக இருக்குது. கண்ட்ரோல் கீ கொடுத்து நான் ஜூம் அவுட் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன், நம்ம ரீசைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஒரு ரெக்டாங்கிள் பார்டர் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து டிசைன் ஃபோல்டர் போய்க்கோங்க, ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க, ஷேப்ஸ் டூலில் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. ஃபில் வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரோக் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் கலர் பிக்கரில் போய் இந்த செகண்ட் ஒன் சம் கைண்ட் ஆஃப் ஃபேடட் கோல்டு கலர் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்படி சாம்பிள் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ சைஸ் வந்து 6 பிக்சல்ஸ் வச்சுக்கோங்க, நம்ம சின்னதாகவே இருக்கட்டும். இப்போ ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் பார்டர் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபைன், ஸோ நம்மளுக்கு ஒரு பார்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிரைடோட அந்த 2 பேரோட நேம் வந்து டைப் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் இந்த ஃபோல்டரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் ஃபோல்டர் போய்க்கோங்க, நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் நான் இங்கே இருக்க இந்த ஆஃப் பிளாக் கலர், இந்த கலர் பிளேட்டில் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் டூல் எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து ஃப்ரீ ஃபாண்ட் தான், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் சைஸ் 34 வச்சு ஸ்டைல் ரெகுலர்லேயே டைப் பண்ணிக்கிறேன். அதை சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ இதுக்கு ஒரு 2 டூப்ளிகேட் காப்பி நான் க்ரியேட் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் ஜே கொடுத்து அதை நான் கீழே ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிட்டு கீழே கொண்டு வந்துடுறேன். இந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட் வந்து வெட்ஸ் அப்படின்னு எடிட் பண்ணிக்கிறேன். இது சைஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நான் சம் வாட் 22ன்னு வச்சுக்கிறேன். அதையும் சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து பிரைட் ரூம் நேமு எடிட் பண்ணிக்கலாம். ஃபைன், இதையும் சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு சின்ன வெக்டர் ஷேப் ஒன்று ஆட் பண்ணலாம். அதுக்கு வந்து டிசைன் ஃபோல்டர் போய்க்கோங்க, ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஷேப்ஸ் டூல் போய் கஸ்டம் ஷேப்ஸ் டூல் எடுத்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து இந்த ஷேப்ஸ் இந்த ஆப்ஷனில் போய் இங்கே ரைட் கிளிக் பண்ணி இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி
ஆல்னு இருக்கும், அதை கொடுத்து அப் அண்ட் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எல்லா ஷேப்ஸும் விசிபிளாக இருக்கும். நம்ம இதில் வர ஷேப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஆர்னமெண்ட் 5 இருக்கும். இந்த ஷேப் இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வேறு ஷேப் கூட வேணுன்னா கூட நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஆர்னமெண்ட் 5 இருக்க இந்த ஷேப் தான் யூஸ் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. சாரி, அதோட கலர் வந்து நம்ம ஆஃப் பிளாக் கலர் மாற்றிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் இங்கே போய் கலர் பிக்கரில் இந்த கலரை சாம்பிள் பண்ணிக்கோங்க. ஸோ சேஞ்ச் ஆகிடுச்சு. அதை நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேசிங்ஸ் அப்புறமேட்டு நம்ம திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ நம்ம கீழே ஒன்று அதே மாதிரி காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். Ctrl J கொடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் ஆகும். இப்போ ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிட்டு கீழே கொண்டாங்க. இப்போ Ctrl T எனேபிள் பண்ணி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் ஃப்ளிப் வெர்டிக்கல்னு கொடுங்க. ஸோ நம்ம க்ரியேட் ஆகிடுச்சு. ஸ்பேசிங்ஸ் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் ஏரோ கீ யூஸ் பண்ணி மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ரொம்ப இமேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட் அப்புறம் இந்த வெக்டர் ஷேப் எல்லாத்தையும் கொஞ்சம் கீழே கொண்டாந்துக்கலாம். நான் ஷிஃப்ட் கீபோர்டில் ஹோல்ட் பண்ணிட்டு எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை எப்படி கீழே கொண்டாந்துக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ நம்மளோட இன்விடேஷன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். ஃபைனலாக ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது. கீழே வந்து நமக்கு தேவையான டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறது. அது இந்த டெக்ஸ்ட் ஃபோல்டர் போய்க்கோங்க. ஒரு நியூ லேயர்னு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதே ஆஃப் பிளாக் கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வேறு ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன், லேட்டர் ஃபாண்ட். அது வந்து ஃப்ரீ ஃபாண்ட் தான், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு விருப்பம் தான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்து சைஸ் வந்து சம் கைண்ட் ஆஃப் 9 அப்படின்னு வச்சு நான் டைப் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். Ctrl J கொடுத்து டெக்ஸ்ட் எடிட் பண்ணிக்கிறேன். அகெயின் இன்னொரு காப்பி டேட் ஆட் பண்ணிக்கிறேன். அகெயின் இன்னொரு காப்பி. நான் வந்து இதுக்கு ஃபாண்ட் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ தேர் யூ கோ. நம்மளோட வெட்டிங் இன்விடேஷன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக. இப்போ வந்து நீங்கள் இந்த கலர் பேலட், அந்த கலர் இதை வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெம்ப்ளேட்டை வந்து ஜேபேக்காவோ இல்லை PDF ஃபைலாவோ எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்ஸ் வீடியோஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.